விஜயநகர பேரரசை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் ஒரு சமயம் தனது அரசவைக் கவிஞரும் அறிவு கூர்மைக்கும் நகைச்சுவைக்கும் பெயர் பெற்றவருமான தெனாலிராமனைச் சோதிக்க விரும்பினார். ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்து, தெனாலிராமன், உனக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நாளை ஒரு நாள் மட்டும் நீ சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த நாட்டை ஆளலாம். அன்றைய தினம் எடுக்கப்படும் எல்லா முடிவுகளுக்கும் நீயே பொறுப்பு என்று கூறினார். தெனாலிராமன் இதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். மறுநாள் தெனாலிராமன் முழு ராஜ கம்பீரத்துடன் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அரசவை கூடியது. அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல் வேலையாக தவறு செய்த சில அரசவை ஊழியர்களுக்கு தண்டனை வழங்குவதை தேர்ந்தெடுத்தார். தெனாலிராமன் உத்தரவின் பேரில் தவறு செய்த ஊழியர்கள் தண்டிக்கப்பட்டனர். அவர் ஒரு பாத்திரத்தில் மிளகாய் தூளை கரைத்து அதில் தண்ணீரை ஊற்றி அத்தண்ணீரில் முழங்காலிடச் சொல்லி உத்தரவிட்டார். மிளகாய் தூள் கலந்த நீரில் முழங்காலிட்ட ஊழியர்கள் அதன் காரம் மற்றும் எரிச்சலால் துடித்தனர். அவர்கள் வலியை தாங்க முடியாமல் ஓடிச் சென்று மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் முறையிட்டனர். அரசவை ஊழியர்கள் குற்றமேதும் செய்யவில்லையா? ஏன் அவர்களுக்கு இவ்வளவு கொடூரமான தண்டனை என்று மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனிடம் கேட்டார். அதற்கு தெனாலிராமன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து வந்து பணிவுடன் கூறினார், மன்னா, ஒரு நாளுக்கு மன்னரான எனக்கே இவ்வளவு அநீதிகள் நேர்ந்தால், இவ்வளவு பிரச்சனைகள் எழுந்தால், இந்த அரசவையில் உள்ளவர்கள் என்னை எவ்வளவு குழப்பவும் ஏமாற்றவும் பார்க்கிறார்கள் என்று எனக்கு புரிகிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனைகளையும் தலைவலிகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கிறீர்கள், எவ்வளவு துயரங்களை அனுபவிக்கிறீர்கள் என்று இப்போதுதான் எனக்கு புரிந்ததையோ. அதாவது, ஒரு நாள் ஆட்சி செய்தபோதே அரசவை நிர்வாகம் எவ்வளவு கடினமானது, அதில் எத்தனை பேர் சுயநலத்துடன் செயல்பட முயற்சிக்கிறார்கள் என்பதை தெனாலிராமன் தன் நேரடி அனுபவத்தால் உணர்ந்தார். மற்றவர்கள் அனுபவிக்கும் வலியை தானே அனுபவிப்பதன் மூலம் மட்டுமே ஒரு தலைவனுக்கு நிர்வாகத்தின் கடினத்தன்மை புரியும் என்பதை அவர் மறைமுகமாக தண்டனை மூலம் உணர்த்தினார். தெனாலிராமனின் கூர்மையான அறிவையும் தான் அனுபவித்த அனுபவத்தின் மூலம் மற்றவர்களின் நிலையை புரிந்து கொள்ளும் அவரது திறமையையும் மன்னர் கிருஷ்ணதேவராயர் கண்டு மெச்சினார். தனது நிர்வாகத்தின் கஷ்டங்களை மறைமுகமாக பாராட்டிய தெனாலிராமனுக்கு அவர் தக்க வெகுமதியை அளித்தார்.